எடுத்துக்கொள்ளலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம். 1 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு நான் அதை அப்படி போட்டேன். ஆனால் இன்றைக்கு நான் பேச விரும்புகிற காரியம் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் சத்தமா சொல்லலாமா? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். திரும்ப சொல்லுங்க, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? முதல்ல சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேஸ்டா? ஹல்லேலூயா. அது வேஸ்ட் கிடையாது. அற்ப பிரயோஜனம், லிட்டில் பெனிஃபிஷியல், கொஞ்சம் உதவி செய்யும். ஹல்லேலூயா. சரீர முயற்சி கொஞ்சம் உதவி செய்யும், ஆனால் தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். அது எதற்குனா, இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் அது மிகுந்த ஆதாயத்தை உண்டு பண்ணுகிறது தேவ பக்தி. ஹல்லேலூயா. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறேன் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, நான் ஆண்டவருக்கு பிரியமா இருப்பதற்கு நிறைய முயற்சிகளை என் வாழ்க்கையில நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இருப்பீங்கன்னா உங்க கரங்களை கொஞ்சம் உயர்த்தி காட்டுங்களாம் பார்க்கலாம். நான் நிறைய முயற்சி பண்ணியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். சாப்பிடாம இருந்திருக்கிறேன். என்னுடைய ட்ரெஸ்ஸு ஹல்லேலூயா, இப்படி நம்ம ட்ரெஸ் பண்ணோன்னா நம்ம ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முடியுமா? நம்ம பேசாமல் இருந்தா ஒருவேளை எனக்கு தெரியும், என்னுடைய வாலிப நாட்களில் நான் ஆண்டவருக்கு எப்படியாவது பிரியமாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும். எங்கள் அண்ணன் சொன்னது போல் வர்ஷிப்பில் இந்த வசனம் கூட நான் வீட்டில் ரத்தம் சிந்தத்தக்கதாக இன்னும் நீங்கள் பாவத்திற்கு எதிர்த்து நிற்கலையே அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் எங்கள் அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்போது எனக்கு எப்படி ஆகிலும் இந்த பரிசுத்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிடணும், வாழ்ந்துடணும் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு ஒரு வாஞ்ச ஆசை தாகம். அதற்கு என்னெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன். நான் ஒரு 9th கிளாஸ் படிக்கும் போது நினச்சேன், இந்த வாய் தானே பெரிய பிரச்சனையாக இருக்குது, பேசாமலே இருந்துட்டா நம்ம பரிசுத்தமாக இருக்கலாம். அதனால இந்த வாயை திறந்து பேசவே கூடாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு 3 நாட்கள் நான் மொத்தமாக பேசின வார்த்தையே 7 வார்த்தை தான். எங்கள் வீட்டில எல்லாம் சொல்லிட்டாங்க, இவளுக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு, இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ பிரச்சனை, அவள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களே தவிர அது 3 நாள் இருந்தது. அதுக்கப்புறமா என்னால் அந்த காரியத்தை என்ன பண்ண முடியல, நிறைவேற்ற முடியல. அதே மாதிரி நான் ஞானஸ்தானம் எடுத்த அந்த நாள், அந்த பேப்டிசம் டே, எங்கள் வீட்டில் யாரும் என்ன ஞானஸ்தானம் எடு அப்படிலாம் சொல்லலை. நான் எப்படியாவது ஞானஸ்தானம் எடுக்கணும். ஏன்னா எனக்கு அப்போது ஒரு அறிவு வந்தது, நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்னா நமக்குள்ளே இருக்கிற எல்லா பாவங்களும் என்ன போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு புதிய சிருஷ்டியாக நமக்கு பாவமே இருக்காது. ஸோ நம்ம ஞானஸ்தானம் எடுத்துருவோம் அப்படின்ட்டு அது நானே டிசைட் பண்ணி, எங்கள் வீட்டில் யாராவது கூட வந்தாங்களான்னு கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எனக்கு எங்கள் ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்டில் நான் தனியாக ஸ்தோத்திரம் அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கிட்டு, ஆண்டவரே இதோட என் வாழ்க்கை என்ன பண்ண போகுது, கம்ப்ளீட்டாக மாறப்போகுது அப்படிலாம் சொல்லி நான் அப்படியே பாட்டு பாடிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு அந்த தண்ணியில் முங்கும் போது எனக்கு இருந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும் பாருங்க, அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா நான் இப்போ தண்ணியில் முங்கி எழும்பி வந்தோடனே என்கிட்ட ஒரு பாவம் கூட இருக்காது. அப்புறம் நான் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி நான் என்ன பண்ணிடுவேன், பரிசுத்தமாக வாழ்ந்து பாவமே செய்யாமல் நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு அந்த தண்ணி தொட்டியை விட்டு எழும்பி வந்து ஸ்தோத்திரம். அப்படியே ஒரு நாள் போனது, 2 நான் கவுண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஐயோ இன்னைக்கு நம்ம ஒரு பொய் சொல்லிட்டோம், அப்போ இன்னைக்கு ஒரு பாவம் பரலோகத்தில் இப்போ ரெக்கார்டில் ஒரு பாவம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாரம் நான் அக்கௌண்ட் வச்சுருந்தேன். ஒரு பாவம், 2 பாவம், 3 பாவம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் அக்கௌண்ட் வைக்கவே முடியல. அது பல பல தவறுகளாய், அக்கிரமங்களாய், மீறுதல்களாய் வாழ்க்கையில் என்ன பண்ணுச்சு, அந்த போச்சு. அப்போ எனக்கு பயங்கரமான ஒரு கேள்வி, ஒரு விரக்தி. ஸ்தோத்திரம். நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்மளால இந்த தெய்வீகமான வாழ்க்கைய, பரிசுத்தமான வாழ்க்கையை என்ன பண்ண முடியல, வாழ முடியலையே.
அப்போ கிறிஸ்தவம் ஸ்தோத்திரம் பொய்யா? அப்போ வேத வசனங்கள் பொய்யா? அந்த நாட்களுக்கு பின்பதாக எனக்கு எந்த ஊழியக்காரரை பார்த்தாலும், எந்த பரிசுத்தவான்களை பார்த்தாலும் ஸ்தோத்திரம், நான் என்ன நினைப்பேன்னா, இவங்க என்னதான் பேசினாலும் இவங்க ஏதாவது ஒரு பாவம் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஏன்னா நான் இவ்வளோ ட்ரை பண்றேனே, நான் இவ்வளோ முயற்சி எடுக்கிறேனே. ஸ்தோத்திரம், தூங்க மாட்டேன். இந்த மாதிரி பலர் எல்லாரும் இங்க இருக்கிறீங்க. எல்லாரும் பல காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், சரீர முயற்சி கொஞ்சம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். கொஞ்சம் உங்களுக்கு எதையாவது ஒன்றை செய்வதற்கு அது உதவி செய்ய. ஒரு 10 நாள் நீங்க வாழலாம், இல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு 5 நாள் நீங்க தாக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கலாமே தவிர விடுதலையே அது கொடுக்காது. ஸ்தோத்திரம், நீங்க விரும்புகிற அந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள அது நம்மளை கொண்டு போகாது. இன்னைக்கு அதனால நிறைய பேருக்கு பயங்கரமான கேள்விகளும் சந்தேகங்களும் ஸ்தோத்திரம், தேவன் மேல விசுவாசமும் குறைந்து போயிருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவ, அதனால பவுல் சொல்லுகிற, தேவ பக்திக்கு ஏதுவான உபதேசத்தை நீ செய். தீமோத்தேயு கிட்ட சொல்வாரு, நீ பிரீச் பண்ணும்போது தேவ பக்திக்கு ஏதுவான உபதேசங்கள், அதற்கேற்ற சத்தியங்களை நீ என்ன பண்ணு, பேசு. அதுதான் சபையை கட்டும், அதுதான் பரிசுத்த வாழ்க்கை, அதுதான் பரலோகத்தை ஜனங்களுக்கு நிஜமாய் காண்பிக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு கொடுத்து தான் இந்த இடத்தை விட்டு அனுப்பணும். இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிற, இன்னைக்கு போராடி சில பேர்லாம் சர்ச்சுக்கெல்லாம் வர வேண்டாம், ஜபம்லாம் பண்ண வேண்டாம். ஸ்தோத்திரம், பெருசாலாம் நம்ம எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு சபையும் சரீர முயற்சியை போதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. கொலோசியர் 2:20-23 வரையும், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறைத்தது உண்டானால், இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து, தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கின்ற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்ற ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. இன்னைக்கு சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, நல்லா கை தட்டி பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்க நல்லா கை தட்டினீங்கன்னா சுகர் வராது, ப்ரெஷர் வராது. அது ஒரு என்னது, ஒரு தெராப்பி. அது உங்களோட பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா ஆகும். உங்க ஹெல்த் அதனால என்ன பண்ணும், அது நல்லா இருக்கும், ப்ரெஷர்லாம் வராது அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், இந்த மாதிரி சில காரியங்களை இப்படி நீங்க பண்ணீங்கன்னா, இன்னைக்கு ஃபாஸ்டிங் கூட எப்படி ஆயிடுச்சுன்னா டயட் பிளான் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய மையங்கள், நிறைய காரியங்கள் அதுதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே தியானம் பண்ணுனா உனக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும், உனக்கு ப்ரெஷர் எல்லாம் போயிடும், உனக்கு உடம்பு நல்லா இருக்கும். இன்னைக்கு இதே காரியத்தை சபை சொல்லுகிறது ஒரு அவலட்சணம். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அது ரொம்ப அதனாலதான் இன்னைக்கு சர்ச்சஸ்க்கும் மற்ற இடங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு ஜனங்க சொல்றாங்க, அங்கேயும் அதுதானே சிஸ்டர் செய்யறாங்க, அங்கேயும் அதுதானே சிஸ்டர். சரீர முயற்சினாலே ஏதோ ஒன்றை, ஒரு பரிசுத்த ஜீவியத்தை அடைந்து கொள்ளலாம் என்று சொல்லி இன்னைக்கு உலகம் நாடுகிறது. நான் சுய கட்டுப்பாட்டுல இல்ல ஏதோ ஒண்ணு நான் இப்படி பண்ணி நான் சில காரியத்தை அட்டைன் பண்ண போறேன். திஸ் இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி. இது சத்திய மார்க்கம் அல்ல. இதை நம்முடைய ஆண்டவர் போதிக்கல, இத வசனம் சொல்லல. இதற்காக நீங்க சர்ச்சுக்கு வர வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்க சரீரத்துல ஒரு முயற்சி செய்தா நான் பிரயோஜனம் இருக்காது என்று சொல்லல, பிரயோஜனம் இருக்கிறது. ஆனா அது ரொம்ப குட்டி பிரயோஜனம். அற்பம் அப்படின்னா ரொம்ப சொற்பமானது, ரொம்ப குட்டியான, லிட்டில் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சின்ன பிரயோஜனம். இன்னைக்கு வெளியில இருக்கிற மனுஷன் சரீரத்துலதான் முயற்சி பண்றான், அவன் சுய கட்டுப்பாட்டுல வாழ்றான், அவன் ட்ரை பண்றான், காலைல ஏஞ்சி தியானம் பண்றான், பச்சை தண்ணியில குளிச்சு பாக்குறான், ஸ்தோத்திரம், அவன் மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு சில எக்ஸசைசஸ் பண்றாங்களா இல்லையா? அவன் ஸ்டேபிளா இருக்கணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம ஆட்களும் அப்படிப்பட்ட கோட்ஸ், அப்படிப்பட்ட வாக்கியங்கள், அப்படிப்பட்ட வீடியோ காணொளிகளை பார்க்கறாங்க. நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை தேவன் சத்திய மார்க்கம் காட்டுகிற அந்த வழி ரொம்ப வித்தியாசமானது.
நீங்க கேட்கிற மோட்டிவேஷனல் ஸ்பீச், சில மதங்கள்ல சொல்லி கொடுக்கிற சில கட்டுப்பாடுகள், ஸ்தோத்திரம், இல்ல நீங்க உடுத்துகிற சில விதங்கள் நமக்கு பரிசுத்தத்தை உண்டு பண்ணாது. தேவ பக்தி உள்ள வாழ்க்கை தான் பரிசுத்த வாழ்க்கையை உண்டு பண்ணும். புரிஞ்சவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அதனால சில பேர் ட்ரை பண்ணி வேதத்துல பரிசேயர்கள் சதிசேயர்கள் ஹல்லேலூயா சரீர முயற்சி செய்தார்கள். ஹல்லேலூயா தசமபாகம் கொடுத்து பார்த்தாங்க, நீளமான அங்கி போட்டு பார்த்துக்கிட்டாங்க, நல்ல கயிறு கட்டிக்கிட்டாங்க. அப்படியே ஒரு என்ன சொல்றது, ரோட்ல நடக்கும்போது நான் ஒரு மத குரு, நான் ஒரு மத தலைவன், ஸ்தோத்திரம், நான் ஒரு பரிசுத்தவான் அப்படின்ற ஒரு போர்வையை காண்பித்தார்கள். ஆனால் இயேசுவை அவர்கள் தான் கொலை செய்தார்கள். பரிசுத்தத்திற்கு நீதிக்கும் எதிரடையா இருந்தார்கள். இன்னைக்கு நிறைய சபைகள் செத்து ஸ்தோத்திரம் ஜீவன் இல்லாமல் நிறைய ஜனங்க இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி எப்படி ஆயிடுச்சுன்னா 10 மதத்துல இது ஒரு மதங்க. சொல்ல போனா நம்மளுடைய மதம், நம்மளுடைய தேவன், நம்மளுடைய கிறிஸ்தவம், நம்மளுடைய ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய இந்த வாழ்க்கை முதன்மையா கூட இல்ல, கீழே நிக்குது. சுய கட்டுப்பாட்டுல வாழ்றவன் கூட நம்மளை விட நல்ல வாழ்க்கையை வாழ்றான். இன்னைக்கு நம்ம அவலட்சணமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒத்துக்கிறேன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க செய்கிற சரீர முயற்சியே, அவங்க பண்ற அந்த வேசையே நீங்க கொண்டு வந்து சபையிலையும் வசனங்களும் அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தா ரிலாக்ஸேஷன் வேணுமா, அதனால நல்லா கலரா லைட் போட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் டான்ஸ் ஆடி ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் அற்ப பிரயோஜனம். இந்த இடத்துல நீ அந்த டான்ஸ் ஆடும் போது, அந்த கலர் லைட் இருக்கும் போது, உன்னோட இமோஷன்ஸ் தூண்டப்படும் போது, உன்னுடைய உணர்வுகள் தட்டி எழுப்பப்படும் போது அது ஏதோ ஒரு உணர்வை கொடுக்கும். ஆனா இந்த இடத்தை விட்டு அங்க போனோட பாவம் உன்னை சூழ்ந்து கொள்ளும். உன்னால பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், GTLM சர்ச் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ, எல்லாவற்றையும் ஜெயித்து எழும்ப பரிசுத்த ஆவியான உதவி செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்தோத்திரம் அப்படியே வாஞ்சையா உள்ள வந்தாங்க. பரவாயில்லையே, ஏசு சூப்பர், பாட்டு கேட்டு பார்ப்போம். ஏங்க ஒரு 20 வயதுக்கு முழு நேர ஊழியத்துல நான் வந்தேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த டைம்ல நான் ஊழியம் ஸ்டார்ட் பண்ற டைம்ல வாலிப பிள்ளைகள் வந்து என்னிடத்துல கேட்பாங்க, அக்கா முடிவேலக்கா, வாழவே என்ன பண்ணல. நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த லேப்டாப் என்ன பண்ணிடு, ஓரம் கட்டிடு. ஸ்தோத்திரம், ரைட்ஸ், அதை செய்யணும். ஆனா அதை செய்வதனால அது எத்தனாவது ஸ்டெப்னா, அது செகண்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது கிடையாது. ஹல்லேலூயா. அதை நம்ம செய்யணும், அதை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லல. பரிசுத்த வஸ்திரம் இருக்கிறது, அதெல்லாம் நான் மதிக்கிறேன், ஐ ஹானர் இட். ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனத்தை உண்டாக்குகிறது. ஆனால் நம்மளுடைய ஜெய ஜீவியத்திற்கு, விடுதலைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதனால இன்னைக்கு சரீர முயற்சி செய்து நான் இன்னொன்னு சொல்றேன், யாரெல்லாம் அப்படி ரொம்ப சில விரக்தியா பேசுவாங்களே தெரியுமா, கடவுளே இல்லை. ஹல்லேலூயா. அதனால நம்ம கொஞ்சம் யோசிச்சு, இன்னைக்கு சில பேர் வந்து எனக்கு கடவுளே வேணாங்க, எனக்கு இயேசுவே வேணாம், இனிமேட்டு நான் ஜெபிக்கவே போறதில்லை அப்படிலாம் என்கிட்ட வந்து யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறது. ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆனதுனால இன்னைக்கு வெறுத்து போய் இந்த பழம் பிடிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர்லாம் இல்லை, ஏதோ இவங்க சும்மா சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றதுடைய காரணம் என்னன்னா, அவங்க பல முயற்சிகளை செய்து தோற்று போயிட்டாங்க. அது ஏதோ ஒரு 10 நாள் மாதிரி இருக்கு, இல்ல ஒரு 5 நாள் ஸ்தோத்திரம் அந்த பாவத்தை செய்யாம இருக்கு. ஆனா திரும்பவும் அது அவங்களுக்குள்ள எழுப்பும் போது, ஐயோ நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணோமே, இவ்வளோ நம்ம கட்டுப்பாடா இருந்தோமே, இயேசுவுக்காக தானே இதை நம்ம செஞ்சோம், ஆனா இதுல நமக்கு பலன் வரலையே அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா யார் மேல கோவம் வருது? ஏசப்பா மேல கோவம் வருது. அடுத்தது யார் மேல கோவம் வருது? சர்ச் மேல, பாஸ்டர் மேல. இவங்க எல்லாம் காசுக்காக என்ன பண்றாங்க? ஏமாத்துறாங்கப்பா. இது ஒரு பொழைப்புப்பா, இது வந்து ஏதோ ஒரு கமர்ஷியல் பிசினஸ் அப்படின்னு பலர் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள தேசமும் சபைகளும் தள்ளப்படுகிறதுக்கு காரணம், சபை ஜனங்களை சரீர முயற்சி செய்வதற்கு பழக்குகிறது. நீ இப்படி செய், நீ இப்படி பண்ணு, நீ இப்படி இரு, நீ இப்படி சாப்பிடு, நீ இப்படி தூங்கு, நீ இதை செய். இதை வந்து ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்து அதை அப்படி செய்யும் போது அதுல விடுதலை வரும்.
சும்மா யாரையோ பார்த்து காப்பி அடிச்சு இப்படி செஞ்சா நம்ம வாழ்க்கையில விடுதலை அப்படின்னு செஞ்சீங்கன்னா நிச்சயமாய் அது கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமே தவிர நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த விடுதலை, நீங்க அவை ஸ்தோத்திரம் வாஞ்சிக்கிற அந்த தெய்வீகமான வாழ்க்கைக்குள்ள நீங்க போக முடியாது. அப்ப எது இது நம்மளை கொண்டு போகும் அப்படின்னு சொன்னா அந்த வசனத்திலே ரொம்ப அழகா போட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 4:7 வாசிங்க. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. பவுல் எழுதுகிற தீமோத்தேயுக்கு, நீ சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம்ப்பா, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமா தங்கச்சி. ஆமென். நீ என்ன முயற்சி செய்யணும்னா தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி செய்யலாம். சபை சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி செய். ஆமென். ஹல்லேலூயா. என்ன முயற்சி நம்ம செய்யணும்? சரீர முயற்சி செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. இப்போ கூட நம்ம சரீர முயற்சியில தான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், அப்படிதானே? போய் பார்ப்போம். சில நமக்கு கொஞ்சம் அச்சு சொல்றதுனால பண்ணுவோம். சர்ச்சில் போய் முக்காடை போட்டு உட்காந்து பார்ப்போம், ஏதாவது மாறுதா? ஆமென். மாற்றமே வர மாட்டேங்குது. ஆழமாய் சொல்ல முடியும், ஆவில உணர்ந்து சொல்றேன். இங்க இருக்கிற எல்லா சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், உங்களுடைய அதிகபட்ச வாஞ்சை எனக்கு காசு பணம் வேணும் அப்படின்றது கிடையாது. நான் எப்படியாச்சும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துடணும். ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், என் ஜனத்திற்கு தெரியும் அந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் கொடுக்கும் என்று சொல்லி. அதுக்காக தானே போராடுறீங்க. எப்படியாச்சும் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிடணும் சிஸ்டர். எப்படியாவது ஆமென் ஸ்தோத்திரம் அந்த எண்ணங்களை நான் கிறிஸ்துவுக்குள்ள ஆமென் கீழ்ப்படுத்திடணும். எப்படியாவது இந்த அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை வந்துடணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பழக்கத்தை நான் விட்டுறணும். நான் யாருக்குமே தெரியாமல் இந்த பழக்கத்துல நான் அடிமையா இருக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். இதெல்லாம் உங்க மனசை உறுத்துது. ஆமென். உறுத்தி இதற்காக நீங்க முயற்சியும் செய்வீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ட்ரை பண்றீங்க கஷ்டப்பட்டு. ஆமென் ஸ்தோத்திரம். அலாரமுடைய என்ன இப்போ ரிப்பீட்டட் அலாரமா, கண்டினியூஸ் அலாரம் அடிக்கிற மாதிரி அலாரம்லாம் வச்சுட்டு தூங்குறவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். அப்படிலாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்கிறேன். அப்படி ஏச்சு 2 நாள் ஜோம் பண்ணேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஜோம் பண்ணியும் அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல. என்னைக்கு ஜோம் பண்ணணும் அன்னைக்கு தான் ஆமென் ஸ்தோத்திரம் ரொம்ப அதிகமான சோதனை வந்துச்சு. அதனால எனக்கு ஆமென் ஸ்தோத்திரம் விசுவாசம் ஆடுகிறது. இயேசுவின் மேல வசனத்தின் மேல நம்பிக்கை இல்லை. இப்படிலாம் வாழ்க்கை வாழ முடியுமான்னு டவுட்டா இருக்கு. ஆமென் ஸ்தோத்திரம். அதனால நான் சோர்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, நான் உனக்கு ஃபார்முலாவை மாற்றி சொல்லி கொடுக்குறேன். இது வரைக்கும் நீ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண, இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. 100% நீங்க சக்சஸ்ஃபுல் ஆமென் ஸ்தோத்திரம் கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்டியன் லைஃப்னு சொல்றதை விட ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய ஜீவியத்தை வாழும்படிக்கு தேவன் பரலோகம் உதவி செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. பரலோகம் ஆமென் ஸ்தோத்திரம் ஈகரா வந்து உனக்கு உதவி செய்வதற்கு வசனம் சொல்லுகிறது. தேவ பக்தி உள்ளவர்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறாராம். அவர் உதவி செய்வாராம். ஆமென். பரலோகம் உங்களுடைய ஆமென் ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க வாழ்வதற்கு, தேவனுக்காக நீங்க வாழ்வதற்கு பரலோகம் எல்லா உதவிகளும் தேவ பக்திக்கு ஏதுவான யாவற்றையும் ஆமென் ஸ்தோத்திரம் அவருடைய திவ்ய வல்லமை தந்தருளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சீரியஸா சொல்றேன், நான் இயேசுவை அறிந்து சொல்றேன். இயேசு எவ்விதமாய் இந்த உலகத்துல வாழ்ந்தாரோ அவ்விதமான வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ முடியும். அல்லேலூயா. பரலோகம் உங்களுக்கு தூரமா இருக்காது. தேவனுடைய வரங்களும் கிருபைகளும் அதிசயங்களும் அவருடைய மகிமைகளும் உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை? அது இருந்துட்டா போதும் சிஸ்டர், வேற எதுவுமே இந்த உலகத்துல வேணாம்னு சொல்றவங்களாம். ஆமென். பிரதர் சைடில் சவுண்ட் வர மாட்டேங்குது. அது இல்லாதனால தானே எதையோ ட்ரை பண்ணுறோம். இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம், அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம், பணம் சம்பாரிச்சு பார்க்கலாம். அவன் ஸ்தோத்திரம். இல்லாட்டா 4 பேர் மதிக்கிற மாதிரி நமக்கு போனால் ஏஞ்சி நின்று சல்யூட் சொல்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அந்த திருப்தி கிடச்சிருமா, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருமா? அவன் எல்லாத்துலையும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். உலகமாக ட்ரை பண்ணி பார்க்குறோம், ஸ்பிரிச்சுவலில் ட்ரை பண்ணுறோம். அவன் ஸ்தோத்திரம் சர்ச்சுக்கு வந்து போராடி பார்க்குறோம், ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஆனால் எதுலையுமே ஜெயமே என்ன பண்ண மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. ஆமென். ஒரு வெற்றியை பார்க்கவே முடியல. கர்த்தர் சொல்லுகிறார் ஆமென் ஸ்தோத்திரம். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார், சரீர முயற்சி அது கொஞ்ச நாள் கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். ஆமென். ஆனா நீ தேவ பக்திக்கு ஏதுவாய் முயற்சி செய். தேவ பக்திக்கு ஏதுவாய் முயற்சி செய். ஓகே, தேவ பக்தினா என்ன?
பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். இதெல்லாம் நிறைய தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. தீமோத்தேயுவிலே 3வது அதிகாரத்துல இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. தேவ பக்தியின் ரகசியம். ஆமென், ஹல்லேலூயா. என்னவா? அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது. போதும். ஆமென். தேவ பக்திக்குரிய ரகசியம் என்னவா சொல்லுங்க? தேவ பக்திக்குரிய ரகசியம். The mystery from which true godliness springs. ஒரு ரகசியம், தேவ பக்திக்குரிய ரகசியம். அது என்ன அப்படி சொல்லி பவுல் கீழ அப்படி சொல்றாருன்னா, ஆமென், இயேசு என்ன பண்ணாரு? மாம்சத்துல இந்த பூமிக்கு வாசிங்கல, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நான் இதை வாசிக்கும் போது அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுட்டேன். அவர் என்னடா அது ஆவியில, அப்ப மாம்சத்துலனா ஆண்டவர் சொன்னாரு, நான் மாம்சத்துல உனக்காக பாவமான மகளே, ஆனா ஸ்பிரிட்ல என்கிட்ட ஒரு பழுதல்ல. அதனாலதான் அவர் பழுதற்ற கிருபாதார பலி. ஹல்லேலூயா. என் தேவன் பழுதற்ற கிருபாதார பலி. அவர் மாம்சத்திலே பாவத்தை சுமந்தார், உலகத்தினுடைய பாவத்தை அவர் ஃபுல்லா சுமந்தார். ஆனா அவருடைய ஸ்பிரிட்ல ஒரு துளி பாவம் கூட, ஆமென் ஸ்தோத்திரம், அவரை அணுகவே முடியல. அவர் பாவத்தையும் உலகத்தையும் பிசாசையும் ஜெயித்த சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஆராதனைக்கு, கனத்திற்கு, மகிமைக்கு பாத்திரர். ஆமென் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த ஆண்டவர் பெரியவர் என்று சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அவர் பெரியவர். அப்ப இயேசு மாம்சத்துல வந்தாரு, பாவத்தை மாம்சத்துல சுமந்தார். ஆனால் ஆவில அவர் நீதி உள்ளவராய் இருந்தார். இதை சகல தூதர்களும், ஆமென், ஹல்லேலூயா, நான் சொல்வது போல, ஆமென், பரலோகத்துல ஏஞ்சல்ஸ் ஏதோ டேப் ரெக்கார்ட் போட்ட மாதிரி, ஆமென் ஸ்தோத்திரம், அவர் நல்லவர் உயர்ந்தவர்னு பாடிக்கிட்டு கிடையாது. நம்ம வாழ்க்கையில இயேசு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை பரலோகம் பார்க்க பார்க்க அங்க ஆராதனை வருகிறது. அதனால தேவ தூதர்கள், ஆமென், இந்த நாட்களை காண்பதற்கு வாஞ்சையா இருந்தாங்க. இன்னைக்கு தள்ளப்பட்ட தூதர்களும் சொல்லுவாங்க, லூசிஃபரும் சொல்லுவான், என் தேவன் நீதி உள்ளவர், அவரிடத்துல குற்றம் இல்லை. சத்ருவும், ஆமென் ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு சத்ருவா இருக்கிற, தேவனுக்கு சத்ருவா இருக்கிற, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த வலு சர்ப்பம், அந்த லூசிஃபர், தள்ளப்பட்ட அவன் சொல்லுவான், அவர் ஹல்லேலூயா நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தமானவர், அவர்கிட்ட ஒரு தப்பு இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றீங்க, ஏசப்பா தப்பு ஏசப்பா இப்படி சில பேர் குழந்தைங்களா, ஏசப்பா தப்பா பண்ணிட்டாரு, ஆதாம் ஏவாளை படைச்சு விட்டு அவர் இப்படி பண்ணிட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. அவரிடத்துல ஒரு தவறு இல்லை. ஹல்லேலூயா. அவரே கனி பறிக்கும் போது தடுக்காம விட்டாரு. அவர் தடுத்திருக்கலாம்ல. எல்லாம் அப்படியே திருப்புறது யார் மேலேயே? ஆதாம் அதை தானே பண்ணா. என்ன சொன்னா? நீர் தந்த, ஆமென் ஸ்தோத்திரம், நீ தந்த அந்த ஏவாள், நீங்க கொடுத்த அந்த ஏவாள் தான் இந்த கனியை பறிச்சு என்ன பண்ண சொன்னா? சாப்பிட சொன்னா. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் பக்கமே திருப்பியாச்சு. ஆண்டவர் இப்படி இருந்தா ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடக்கணும்? ஆண்டவர் நல்லவர்னா ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன், அவர் நீதி உள்ளவர். அவர் he is completely righteous. அவர்கிட்ட ஒரு குறை சொல்ல முடியாது. இப்ப நீங்க சும்மா அடிச்சு விடுவீங்க, ஆனால் அவரை நியாயாதிபதியாய் அவருடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து வீற்றிருக்கும் போது நீங்க பார்க்கும்போது நீங்களே சொல்லிடுவீங்க, ஆண்டவரே உங்ககிட்ட ஒரு தவறல்ல, நீங்க எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் செய்கிறீர், நீ சகலமும் என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக, என் மேல வைத்த அன்புக்காக நீங்க செய்திருக்கிறீங்கன்னு அந்த நாட்கள்ல எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லா மனுஷனும் சொல்லுவாங்க, எல்லா தூதர்களும் சொல்லுவாங்க. அவன் பிசாசின் கூட்டங்களும் சொல்லுகிற ஒரு நாள் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மனுஷனாய் பாவம் இல்லாமல், ஆமென் ஸ்தோத்திரம், எனக்காக அவர் பாவமாய் மாறி, பாவி எனக்காக அவருடைய ஜீவனை, ஆமென் ஸ்தோத்திரம், அவன் வைத்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து, அவன் மரித்து, அவருடைய நாமம் எல்லா இடத்திலும் பிரசங்கிக்கப்பட்டு அவர் மகிமையில ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அப்படின்றது வாசிங்க. அப்படின்ற காரியம் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே. ஓகே எல்லாரும் ஒத்துக்கொள்வாங்க. இது எல்லாரும் ஒத்துக்கிறாங்களா இல்லையா? யாரா இருக்கட்டும், ஆமென் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் தெரியும் இயேசு வந்தார், மரித்தார், அவருடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. சோ இது எல்லாரும் ஒத்துக்கொள்ள முடியாது. அகைன்ஸ்டா யாருமே பேச முடியாது. அப்படி ஒருத்தன் பேசுறானா அவன் மனசாட்சியில சூதுண்ட கள்ளன்.
அவன் பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு வரல, மரிக்கல, உயிர்த்தெழல அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்க மனசாட்சியை கட்டி வச்சுட்டு தான் சொல்ல முடியுமே தவிர, அவை ஸ்தோத்திரம், அவங்களால அப்படி கான்சியஸ் எல்லாம் சொல்லவே முடியாது. அப்போ இது எல்லாருமே ஒத்துக்கொள்வாங்க. பாரபட்சம் இல்லாமல் உலகத்துல இருக்கிற அவை ஸ்தோத்திர சகல ஜாதிகளும் ஜனங்களும் கோத்திரங்களும் இதை ஒத்துக்கொள்ளும். அவை ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இதை நீங்க விசுவாசிக்கும் போது, என் இயேசு ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார், அவர் வாழ்ந்தது மாத்திரமல்ல, அந்த வாழ்க்கையை வாழ்வதற்குரிய சகல காரியங்களையும் எனக்காக செய்து முடிச்சிட்டார். அல்லேலூயா. இதை நீங்க விசுவாசிக்கும் போதே, இந்த ஃபெய்த்ல நீங்க கரெக்டா இருக்கும் போதே தேவ பக்தி உங்களுக்குள்ள இருந்து பிறக்க ஆரம்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால போட்டிருக்கு, ஆமென், இன்னொன்னு ரகசியம் போட்டிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? ரகசியம்னு போட்டிருக்கேன். ஆமென், ஹல்லேலூயா. அது நல்லா இருக்குல்ல, தேவ பக்திக்குரிய ரகசியம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ரகசியம் தான் கீழே இருக்கிறது. எது? ஆமென், உங்களுக்குலாம் இதுல ரகசியம் மாதிரி தெரியல. ஆமென், ஹல்லேலூயா. இது பெரிய ரகசியம். ரகசியம் அப்படின்னு பைபிள்ல எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, தேவனுடைய ஆவி அதை வெளிப்படுத்தி இருக்கும். அது அந்த ஹிடன் திங், அது மறைந்து இருக்கிற ஒரு காரியமா இருக்கும். அதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தும் போது அதை பவுல் ரகசியம் என்று எழுதுகிறார். இயேசுவும் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் அப்படின்னு சொல்றார் பவுல். கிட்டத்தட்ட 21 முறை ரகசியம், ஆமென், கிருபையின் ரகசியம், விசுவாசத்தின் ரகசியம் அப்படின்னு ரகசியம் ரகசியம்னு எழுதுகிறார். அப்படின்னா என்ன, ஏன் அப்படி போடுறாங்க அப்படின்னா, இது வந்து என்னுடைய நாலேஜ்க்கெல்லாம் புரியல. அமைஸ்தோத்திரம், இது நான் சொல்லல, இது பரிசுத்த ஆவியானவர் அவர் கொடுத்த வெளிப்பாடு. இது தேவன் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம். இது மனுஷனுடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்று அப்படின்ற ஒரு விஷயத்தை எழுதும் போது அந்த இடத்துல ரகசியம் அப்படின்னு எழுதுகிறார். அப்போ இந்த ஃபெய்த், அமைஸ்தோத்திரம், இந்த நம்பிக்கை, ஆமென், மனுஷனாய் வந்து ஆவியிலே அவர் அமைஸ்தோத்திரம் நீதி உள்ளவராய் இருந்து, அமைஸ்தோத்திரம், அப்புறம் என்ன, தேவதூதர்களால் காணப்பட்டு புறஜாதிகள் இடத்தில் பிரசங்கிக்கப்பட்டு மகிமையில ஏற்றுக்கொள்ளப்பட்டார் அப்படின்றத நீங்க கம்ப்ளீட்டா அமைஸ்தோத்திரம் இதை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த விசுவாசம் தேவ பக்திக்குரிய காரியத்தை உங்களிடத்திலிருந்து உண்டாக்கும். புரிஞ்சிச்சா? ஓகே, திரும்ப வரலாம். தேவ பக்தினா என்ன? தேவ பக்தினா என்ன? ஆமென், ஹல்லேலூயா. சிம்பிளா சொல்லட்டுமா, உங்களை குழப்பாம? ஐ மீன், இங்கிலீஷ்ல சொன்னா காட்லினஸ், காட்லி அப்படின்னு சொல்ல, காட்லி பர்சன், தேவ பக்தி உள்ள மனிதன். பழைய ஏற்பாடிலே ஆமென் ஸ்தோத்திரம் நீங்க வாசிக்கும் போது பக்தி அப்படின்னு இருக்கும். ஆமென், என்ன இருக்கும்? பக்தி அப்படின்னா ஒரு ஆண்டவருக்கு காண்பிக்கிற பயம், ரெவரன்ஸ் டு காட் அப்படின்னு சொல்லலாம். அந்த பக்தியை காண்பிக்கிறது, நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன், ஆமென் ஸ்தோத்திரம், அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். இது பழைய ஏற்பாட்டில் பல இடங்கள்ல பக்தியை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்க மல்கியாவில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் ஏன் ஒருவனை படைத்தார்? ஆமென் ஸ்தோத்திரம், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? பக்தி உள்ள சந்ததி, ஆமென், ஹல்லேலூயா, பெரும்படிக்கு தானே. தேவ பக்தி உள்ள, ஆமென், நாங்க பாத்தீங்கன்னா பக்தி இருக்காது, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு தானே. ஆமென். அப்படின்னா தேவ பக்தி அப்படின்னா, காட்லினஸ் அப்படின்னா லைக் காட். ஹல்லேலூயா. என்னது? தேவனை போல. சொல்லுங்க எல்லாரும். நான் ரொம்ப குழப்ப விரும்பல. பக்தின்றது வேற, தேவ பக்தி அப்படின்னா தேவனை போல இருப்பது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நம்மளுடைய குணங்கள், நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய ஆசைகள் எல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுடைய தன்மைக்கு ஏற்ப போலவே இருப்பதுதான் தேவ பக்தி. ஆமென், ஹல்லேலூயா. Being like God. Godliness means being like God. Hallelujah. தேவனை போல இருப்பதுதான் தேவ பக்தி. அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், அதுக்கு தானே சிஸ்டர் முயற்சி செய்றோம். ஆமென். இதை நான் எப்படி அடைவது? இதை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த தேவ பக்தி, இந்த தேவ பக்தி நமக்குள்ள வந்துருச்சுன்னா ஆமென் ஸ்தோத்திரம், நம்ம தேவனை போல பேச ஆரம்பிச்சிருவோம். தேவனை போல நீங்க கரெக்டா யோசிக்கணும். நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னா, நான் இயேசுவை போல பேசணும்னு நினைக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க இயேசுவை போல சாந்தமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இயேசுவை போல அடிமைத்தனம் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா வேதம் என்ன சொல்றதுன்னா, தேவ பக்தின்ற விஷயம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா நீ தேவனை போல பேசுவ.
நீ தேவனை போல, அவை ஸ்தோத்திரம், உன்னுடைய தன்மைகள், உன்னுடைய எண்ணங்கள் தேவனை போல இருக்கும், உன்னுடைய உணர்வுகள் தேவனை போல இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க என்ன பண்றீங்கன்னா எதையோ ஒண்ணு பண்ணி அதை அடையணும்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் தேவ பக்தியை உனக்குள்ள உண்டாக்கி நீ அப்படிப்பட்ட வாழ்க்கையை அடைவதற்கு நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன். நீ சரீர முயற்சியில ட்ரை பண்ற, ஆனா நீ தேவ பக்தினால முயற்சி செய்து ஸ்தோத்திரம், நீ விரும்புகிற நான் வாழ்ந்த அந்த வாழ்க்கை எளிதா அடைஞ்சிடலாம். உங்களால கோவப்படுறது தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நாட்கள் எப்படியாவது மேற்கொள்ளணும். இன்னைக்கு நான் இதை சொல்றேன். சில பேருக்கு சிகரெட் அப்படி இருக்கலாம், ஸ்தோத்திரம், போதை வஸ்துக்கள் அப்படி இருக்கலாம். இது கண்டம் உங்களை வந்து நீ மோசமானவன், பாவி அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல. இயேசு ஸ்தோத்திரம் யாரையும் ஸ்தோத்திரம் அவர் பிளேம் பண்ணி ஜட்ஜ் பண்ணி நீ மோசமானவன் சொல்றதே கிடையாது. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை வாழ வைப்பேன். டிசப்பாயிண்ட் மட்டும் ஆயிடாது, தளர்ந்து மட்டும் போயிடாது. உன்னுடைய ஃபார்முலா தப்பு, ஃபார்முலாவை மாத்தி அப்ளை பண்ணி பாரு, நிச்சயமா நீ ஜெயம் எடுப்ப. ஹல்லேலூயா. ஆனா எனக்கு ஒரு 500 ரூபாய் தரேன், உட்காந்து சினிமா தியேட்டர்ல இதை பாரு அப்படின்னா ஸ்தோத்திரம் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் பார்க்க மாட்டேன். தியேட்டருக்குலாம் இது வரையும் போனதில்லை. அப்படி பார்க்க சொன்னாலும் என்னால பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. நான் கட்டுப்படுத்திட்டு அடக்கிட்டு உள்ள ஆசை வச்சுட்டு அதை செய்யாமல் அல்ல, இன்னைக்கு அதற்குரிய ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை கொடுத்து நீங்க செய்யுங்கன்னு சொன்னா கூட என்னால செய்ய முடியாத அளவிற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி எனக்கு அந்த விடுதலையை கொடுத்திருக்கிறது. விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுதா? நிச்சயமாய் சொல்றேன், ஜெய ஜீவியம் உண்டு, பரிசுத்த வாழ்க்கை உண்டு. அப்போ இந்த நீங்க வந்து கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, இப்படி பண்ணிடக்கூடாது, அப்படி பண்ணிடக்கூடாது. அப்படியே காலைல ஏஞ்சி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் இதெல்லாம் ஒரு முயற்சியா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திரம் வாயில தண்ணியை வச்சுக்கிட்டு அப்படியே வச்சுக்கோங்க. கோவம் வந்தா என்ன, சாமியார் போய் சொன்னார். சாமியார் கிட்ட ஒரு அம்மா போய் கேட்டாங்களாம், ஐயா எனக்கு வந்து கோவம் வந்துச்சுன்னா நான் பயங்கரமா கெட்ட வார்த்தை பேசிடுறேன், பயங்கரமா அப்படியே இஷ்டத்துக்கு பேசிடுறேன். உடனே சாமியார் சொன்னாராம், இது வந்து ஒரு மந்திர தண்ணி, இது மந்திரிக்கப்பட்ட தண்ணி. இந்த தண்ணியை வந்து உனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணு, வாய்க்குள்ள வச்சுக்கோ, துப்பிடாத, வாய்க்குள்ளேயே வச்சுக்கோ, அந்த கோவம் அடங்குற வரைக்கும் அந்த தண்ணி நீ துப்பாத அப்படின்னு சொன்னாராம். இந்த லேடியும் என்ன பண்ணாங்களா, அவங்க வீட்டுக்காரர் வந்து கண்ணா முன்னான்னு பேசினோன்னே இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்தோடனே சரி இந்த மந்திர தண்ணியை குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாயில ஊற்றிக்கிட்டாங்க. ஊற்றினோன்னே வாயில என்ன இருக்கும்? எத்தனை பேர் வாய்க்குள்ள தண்ணி வச்சுட்டு பேசுவீங்க? பேச முடியாது. ஸோ அந்த அம்மா என்ன பண்ணாங்களா, அப்படியே வாயில வச்சுக்கிட்டே அப்படி இருந்தாங்களாம். அப்புறம் அவர் வீட்டுக்கார் திட்டிட்டு வீட்டை விட்டு போனோன்னே துப்பிட்டாங்களாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவம், இன்னைக்கு சபை இப்படிப்பட்ட விடுதலையை சொல்லி கொடுக்குது. ஹல்லேலூயா. இது நல்ல விடுதலை. நீங்க நான் வந்து நல்ல தாராளமாய் பேசுவதற்கு என் வாய் திறந்திருந்தாலும் நான் பேசுவது இல்லை. ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு உள்ள கோபம் வந்து அடக்கிட்டா இல்ல, அவருக்கு கோபமே வரல. அல்லேலூயா. அவருக்கு யூதாஸ் காரியத்து மேல அவருக்கு சும்மா நடிச்சு அவர் ஆக்ட் பண்ணல. யூதாஸ் அப்படியே வந்து அவருக்கு முத்தம் கொடுத்தோனே அப்படியே நடிக்கல இயேசு. அவருக்கு உண்மையாகவே அந்த தன்மை உள்ள இருந்து வெளியில வந்ததுன்னு விசுவாசிக்கிறவங்க சத்தமா என் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக. ஆனா நம்மளுக்கெல்லாம் எப்படி தெரியுமா? எப்படி சொல்லுங்க, நமக்கெல்லாம் எப்படி தெரியுமா? உள்ள எல்லாம் இருக்கும், ஆனா வெளியில அப்படியே அதுதான் ஹல்லேலூயா தேவ பக்திக்கு ஏதுவான வேஷம். பவுல் சொல்லுகிறார், அதை தரித்து கொள்றாங்கப்பா. there is no power in it. இன்னைக்கு கட்டுப்படுத்திக்கிட்டு அடக்கிட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு அப்படியே டார்ச்சர் உள்ள அனுபவிச்சுக்கிட்டு. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, அவங்க குடிப்பழக்க, அவங்க போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருந்தாங்க. அப்போ நான் கிறிஸ்தவம் தான், அவங்க கிறிஸ்டியன் தான் அவங்க. அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் செய்யக்கூடாது, அப்படிலாம் செய்யக்கூடாது. ஆனால் அதை விட்டுட்டு வேற ஒரு பழக்கத்துக்கு போயாச்சு. போதையை விட்டுட்டு வேற ஒரு பழக்கம். ஹல்லேலூயா. சில பேர் நான் இதை செய்யறதில்ல, பபிள் கம் வாயில போட்டு மென்றேன். Hey, this is not the deliverance that God is giving you. இந்த விடுதலை அல்ல இயேசு பேசுகிறது, சத்தியம் பேசுகிற விடுதலை இது அல்ல. இது என்ன விடுதலை? இதுதானா கிறிஸ்தவம்? இதுதானா இது இந்த காரியத்துக்காக நீங்க சபைக்கு வரீங்க? இன்னைக்கு நான் இது செய்யறது இல்ல. ஸ்தோத்திரம். நான் வந்து ஸ்தோத்திரம் யூடியூப்ல இதெல்லாம் பாக்குறது இல்ல. ஆனா நான் எதுவுமே பாக்குறது இல்ல. ஆனா குக்கோ எஃப்எம்ல ஸ்தோத்திரம் ஹெட்போன்ஸ் போட்டுட்டு கதை மட்டும் கேட்கிறேன்.
இன்னைக்கு நான் வெளியில அசிங்கமா கெட்ட வார்த்தை பேசுறது இல்ல, ஆனா மனசுக்குள்ள அத்தனை வார்த்தைகளும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. இது பக்தி உள்ள வாழ்க்கை அல்ல. இயேசு பேதுரு மழுதடித்துட்டு போகும்போது சும்மா ஆக்டிங்ல ஸ்தோத்திரம் அப்படியே மனதுருகல, அவர் உண்மையான மனதுருக்கம் அந்த இடத்துல வந்தது. யூதாஸ் காரியத்தை உண்மையா சிநேகிதனே சொன்னாரு. பொய்யா நடிச்சுக்கிட்டு இங்க வந்து சிநேகிதனே டைலாக் சொன்னா அது நல்லா இருக்கும், நம்மள கொஞ்சம் 4 பேர் புகழ்வாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் அப்படித்தானே பண்றோம். இந்த இடத்துல நம்ம இப்படி பேசினா நம்மளுடைய ரெப்புடேஷன், நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய காரியம் கெடுக்கப்பட்டு விடும். அதனால இந்த இடத்துல நம்ம வந்து இப்படி நடந்துக்கலாம். ஆனா உள்ள தன்மை மாறல. Godliness like God, தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். சில பேர் சொல்றாங்க முயற்சியே பண்ணாத, இல்ல முயற்சி பண்ணு. தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணு. தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி செய். அப்போ இந்த விடுதலை எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வாசிக்கலாம் வசனத்தை. 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரணுமதும் அன்றி. ஆமென். அப்போ இந்த தேவ பக்தி, நான் சொன்னேன் ஒரு ஃபெய்த், நீங்க இயேசுவை மனப்பூர்வமா விசுவாசிக்கும் போது, அத சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருந்துச்சு பாத்தீங்களா. அவர் மாம்சத்துல வந்தார், நமக்காக பலியானார், பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறார், ஆவில நீதி உள்ளவரா இருந்தார், மகிமையில ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார், பிதாவின் வலது பரிசத்துல உட்கார்ந்து எனக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறார். இத நீங்க கம்ப்ளீட்டா விசுவாசிக்கும் போது இந்த ஃபெய்த் உங்களுக்குள்ள தேவ பக்தியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம், இந்த திவ்ய வல்லமை தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருமா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, திவ்ய வல்லமை. திவ்ய வல்லமை டிவைன் பவர். ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. என்னது? உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொன்னதான் புரியும். திவ்ய வல்லமை என்னது? டிவைன் பவர். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, டிவைன் பவர். திவ்ய வல்லமை. எல்லாரும் இதை வாயில உச்சரிக்கணும்னு நான் விரும்புறேன். சொல்லுங்க, திவ்ய வல்லமை. திவ்ய வல்லமை. இன்னைக்கு நம்ம நிறைய பேர், என்னையும் சேர்த்து என்ன சொல்றேன், நம்ம எல்லாருமே ஆண்டவருக்காக கிரியை செய்கிறோம், உழைக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், தேவனுக்காக வைராக்கியம் இருக்கு, பக்தி இருக்கிறது. ஆனால் தேவ பக்தி இல்லை. ஹல்லேலூயா. காட்லி லைஃப் இல்ல, பரிசுத்த வாழ்க்கை இல்ல. இன்னைக்கு ஒரு சின்ன காரியம்னாலும் வெடிச்சு நம்ம யாருன்றது வெளியில வந்துடுது. நம்மளுடைய தன்மை வெளிப்படுகிறது. நம்மள பழைய மனுஷன் வெளியில அப்படியே குதிச்சு வந்துடுறான். பிரச்சனைகள் சோதனைகள் டைம்ல ஸ்தோத்திரம். அதனால யோபுல வசனம் சொல்லுகிறது 4வது அதிகாரத்துல 6வது வசனம் என்று நினைக்கிறேன். யோபு 4:6. ஸ்தோத்திரம், தேவ பக்தி உங்களுடைய உறுதியா இருக்க வேண்டியதா இருந்ததே அப்படின்னு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தேவ பக்தி. யோபு, உன்னுடைய இந்த எல்லா நெருக்கத்துல, பிரச்சனையில, அவனுடைய நிர்வாணத்துல, ஸ்தோத்திர இழப்புல உனக்கு தேவ பக்தி உறுதியா இருந்திருக்கணுமே. அப்படி என்ன சொல்றாரு? நீ தேவனுடைய தன்மைகளை வெளிப்படுத்தி இருக்கணுமே யோபு. அது உன்னுடைய உறுதியா இருந்திருக்கணுமே. யோபு இருந்தார், அவரை பார்த்தே கேட்குறாங்க. ஹல்லேலூயா. அவர் ஆண்டவருக்கு விரோதமா ஒரு வார்த்தை பேசல. அங்க பேச வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு விரோதமா வேணா ஏதாச்சும் அவர் அவருடைய சுயநீதியை பேசினாரே தவிர, தேவனுக்கு விரோதமா யோபு வாயினால என்ன பண்ணல, பாவம் பண்ணல. ஆனா அவனை பார்த்தே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, தேவ பக்தி உன்னுடைய உறுதியா இருந்திருக்கணுமே. மனைவி சொல்றா, தூஷித்த ஜீவனை விடு. நண்பர்கள் சொல்றாங்க, நீ ஏதாவது பாவம் பண்ணிருப்படா, ஏதாவது பண்ணிருப்ப, அதனாலதான் உனக்கு இப்படி நடக்குது. ஸ்தோத்திரம், ஏதாவது நீ செஞ்சிருப்ப. அவன் எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான்னு பாத்தீங்கன்னா, நான் யாரையுமே பக்கத்து வீட்டு ஸ்தோத்திரம் இன்னொருத்தனுடைய மனைவியை நான் என்ன பண்ணதில்ல, பார்த்தது இல்லப்பா. நான் அந்த மாதிரிலாம் பாவம் பண்ணல. அப்படி நான் பண்ணிருந்தேன்னா என் மனைவி இன்னொருத்தனுக்கு மாவரைக்கட்டும், இன்னொருத்தனுக்கு உரியவளாய் மாறட்டும். அவனுடைய அந்த நீதிய சொல்லி கெஞ்சுறான். நம்புங்கடா, நான் அப்படிலாம் பண்ணலடா, நான் அப்படிலாம் செய்யல. ஸ்தோத்திரம், நான் உண்மையாதான் ஆண்டவருக்காக வாழ்றேன் அப்படின்னு கெஞ்சுறான். அதற்கு சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ், தேவ பக்தி உன்னுடைய உறுதியா இருந்திருக்கணுமே. நீ இந்த டைம்ல தேவ சுவாபத்தை தானே காட்டணும். நீ என்ன ஆண்டவரே கேள்வி கேட்கிற? அப்பெல்லாம் நம்ம எம்மாத்திரம். ஹல்லேலூயா. அவபக்தி உள்ளவர்களும் பாவிகளுக்கும் என்ன நிலைமைன்னு பேதுருல வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்மளால இடங்கள்ல தேவனுடைய சுவாபத்தை வெளிப்படுத்த முடியலையே.
தேவனை போல ஸ்தோத்திரம் நம்மளால பேச முடியலையே, தேவனை போல நடந்துக்க முடியலையே, தேவனை போல நேசிக்க முடியலையே. இன்னைக்கு சொல்லுங்க, திவ்ய வல்லமை தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுக்க போகிறது. என்ன சொல்லுங்க? நம்மளுக்கு ஆண்டவர் ஆராதனையிலும் பேசினார். ஸ்தோத்திரம், அவர் நம்மளை வல்லமையாய் பலப்படுத்த போகிறார். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க, நல்ல ப்ரேயர் பண்ணிட்டு வந்து வெளியில வரும்போது தப்பு, ரூமை விட்டு வெளியில வரும்போதே நான் தப்பு பண்ணியிருக்கிறேன். ஆமென். சில பேர் அக்கா பைபிளை வச்சுட்டு சர்ச்சுக்குள்ள உட்காரும் போதே என் எண்ணங்கள்ல ரொம்ப மோசமான நினைவுகள் ஓடுதுக்கா. அப்ப நான் எப்படி விடுதலை பெறது? பைபிளை வச்சிருக்கிறேன், சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறேன், ஆனா என் எண்ணங்கள் தாறுமாறா இருக்கு. அப்ப எங்கிருந்து எனக்கு விடுதலை? நான் எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும்? அப்ப எனக்கு என்னதுதான் அப்படின்னு அழுது கதறி இருக்கிற பிள்ளைகள் எனக்கு தெரியும். ஆமென். ஆனா நான் சொல்றேன், அப்படி இருந்தாலும் உன் பைபிளை கீழே வைக்காத, சபைக்கு வரதை நிறுத்தாத, ஜெப அறையில நீ முட்டி போடுறதை நிறுத்தாத. ஆமென். ஹல்லேலூயா. நீ வெயிட் பண்ண 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 தேவ சமூகத்துல அந்த முழங்கால் என்ற பொசிஷன்ல நீ இருக்க ஒருவேளை நீ பைபிள் வாசிக்கும் போதே பாவம் பண்ணலாம். பைபிள்ல இருக்கிற வசனத்தை வாசிச்சே உன் எண்ணங்கள் தடுமாறலாம். ஹல்லேலூயா. தாவீது இப்படி சபிச்சிருக்கிறாரே, நம்மளும் சபிச்சிடலாமா? ஆமென். ஹல்லேலூயா. தாவீது இப்படி சொல்லியிருக்கிறாரு, அவரெல்லாம் சாபம் விட்டுருக்கிறாரு, பேசாம நம்மளும் நம்ம சத்துருக்கு சாபம் விட்டுறலாமா அப்படின்னு பைபிள் வச்ச யோசிச்ச ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். மகா கில்லாடிகள்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் சொல்றேன் ஆமென். ஸ்தோத்திரம். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கண்டினியூஸா தேவ சமூகத்துல நீ பலப்பட அவன் திவ்ய சுவாபத்திற்கு, தேவனுடைய அந்த திவ்ய வல்லமை, தேவ அமைஸ்தோத்திர பக்திக்கு, தேவ பக்தியாய் அதாவது தேவ தன்மையோடு நீ வாழ்வதற்குரிய எல்லா காரியத்தையும் அவைகள் உனக்கு தரும். தயவு செய்து சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க தேவ சமூகத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஒருவேளை எதுவுமே நடக்கலன்றது, உங்களுக்கு எதுவுமே நடக்கலையே, இயற்கைக்கு அப்பாற்பட்டு இடம் அசையிலையே, ஏதோ வெளிச்சம் தெரியலையே, ஏதோ என் சரீரத்துல ஏதோ வரலையே, அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். அது வரும், அப்படியும் வரும். சில சமயங்கள்ல தென்றல் காற்றுல கூட ஆண்டவர் சொல்றாரு, பூமி அதிர்ச்சி, புயல் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அமைதி. ஆனால் அந்த அமைதியில ஒரு பெரிய ஆழமான காரியத்தை தேவன் எலியாவுக்கு வெளிப்படுத்தி நடத்தி காண்பித்தார். சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, இன்னைக்கு ரூம்குள்ள போகும்போது இன்னைக்கு ஏதாவது ஆடுமா, ஏதாவது சத்தம் கேட்குமா? சில பேர்லாம் சொல்லி நான் சாட்சி கேட்டிருக்கேன், அவங்க ஆவியில நிரம்பி ஜெபித்த பின்பதாக அந்த இடத்தை விட்டு எழும்பிட்ட பிறகு அந்த பில்லோ, அந்த தலையணை சொல்லுவீங்களே, அந்த தலையணை அப்படியே ஆடிக்கிட்டே இருந்துச்சான் அந்த வல்லமையில. பல சில மணித்துளிகள் அந்த அபிஷேகத்துல இவங்க நிறைந்ததுல அந்த பில்லோ அப்படியே அந்த அனாயிண்டிங் அப்படியே ஷேக் ஆச்சான். இன்னைக்கு சில பேர் அப்படி எதிர்பார்க்குறீங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலையே, என் சரீரத்துக்குள்ள நடக்கலையே, எனக்கு எதுவுமே தெரியலையே. ஸ்தோத்திரம். அப்படி தெரிஞ்சுதான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இல்லாமலும் அழகான காரியங்கள் மலருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். எங்கேயாவது போய் பாருங்க, பொட்டு அப்படியே மலரும் போது ஒரு ஆடிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் மலர்ந்து இருக்கிறது. அப்படிதானே ரோஜா பட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த மொட்டு பார்த்துருக்கீங்களா? மல்லிப்பூ மொட்டு பார்த்துருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அது யாருக்காச்சும் தெரியுமா எப்போ அது ப்ளூம் ஆகுது அப்படி சொல்லி? தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. வைக்கிறாங்க இன்னைக்கெல்லாம் மைக், அப்படியே கேமராவை வச்சு அதை ஸ்லோ பண்ணி அப்படியே எடுத்து இப்போ காட்டுறாங்க, அப்படியே எப்படி மலருது அப்படின்னு. அது வீடியோவில் தான் பார்த்துருக்கீங்க, ஆனால் நேரில் ஒருத்தரும் பார்த்தது கிடையாது. அது எப்படி மலரும்னே தெரியாது. அதே மாதிரி தான் தேவ சமூகத்துல நீங்க முட்டி போடும் போதெல்லாம் திவ்ய வல்லமை, டிவைன் பவர் உங்களை சந்திக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பொய்யுரையாத தேவன் சொல்லியிருக்கிறாரு, எங்க 1-2 பேர் என் நாமத்தினால முட்டி போடுறாங்களோ அங்க நான் வந்துருவேன். அவர் வந்தார்னா திவ்ய வல்லமை அந்த இடத்துல இருக்கிறது. ஏன் சந்தேகப்படுறீங்க? நீங்க ஒருத்தர் உங்க ரூம்ல போய் முட்டி போட்டாலும் அங்க நிச்சயமா ஏசப்பாவுடைய நாமத்துல போய் இயேசுவேன்னு போய் நீங்க முட்டி போட்டீங்கன்னா தேவன் நிச்சயமாய் வருவார். அந்த இடத்துல அவர் வந்தார்னா அந்த திவ்ய வல்லமை உன் மேல அசைவாடிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நீ ஜெபிச்சுட்டு வெளியில வந்து பாவம் பண்ணிருக்கலாம், ஜெபிச்சுட்டு ரூமை விட்டு வெளியில வரும்போது கோவப்பட்டிருக்கலாம். ஆனா கீப் ஆன் அவன் முயற்சி செய்து கொண்டே இரு. ஒரு நாள் அவன் ஸ்தோத்திரம், நீயே ஆச்சரியப்படுவ, இந்த காரியத்துல நான் தேவனை போல இருக்கிறேனே என்று சொல்லி. அல்லேலூயா.
உனக்கு ஆச்சரியமா நீங்க நினைப்பீங்க, நான் சொல்லியிருக்கிறேன் ஏசப்பாட்ட, ஏசப்பா நான் இதுல லைட்டா உங்களை மாதிரியே இருக்கேன்ல, ஏன்னால் எனக்கு உண்மையாவே உள்ளத்துல அந்த கசப்பு வரலையே ஏசப்பா, பரவாயில்ல ஆண்டவரே அம்மே ஸ்தோத்திரம். நான் அந்த அவ கிடையாது, எந்த அம்மே அப்படியே அப்படியே எனக்கெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டா அவ்வளவுதான் அம்மே ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அந்த கசப்பு இல்லையே ஏசப்பா, அந்த மாதிரி ரொம்ப அம்மே ஸ்தோத்திரம், அந்த மாதிரி ஏதோ பழி வாங்குற எண்ணங்களோ அப்படி இல்லையே ஆண்டவரே அப்படின்னு யோசிக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே பரவாயில்லப்பா, நீங்க கொஞ்சமாய் உங்களை போல என்ன பண்ணிருக்கீங்க, முழுமையாய் மாறி இருக்கிறேன்ல, கொஞ்சமா மாற்றி இருக்கிறீங்க அம்மே ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட்ஸ், பரிசுத்த ஆவியானவரே அம்மே ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு நான் புரியுது நான் சொல்றது, அமீன் நான் எவ்வளோ எளிமையா அமீன் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கேன் அம்மே ஸ்தோத்திரம். நான் வந்து அப்படி இப்படியே எழுதி வச்சேன், ஆனால் எனக்கு அப்படி போக மனதில்லை. இது போதும் அம்மே ஸ்தோத்திரம். இந்த திவ்ய வல்லமை தேவ பக்தி, தேவ பக்தினா சொல்லுங்க இங்கிலீஷ்ல காட்லி லைஃப்னா என்னது, தேவனை போல வாழ்ற வாழ்க்கை அம்மே ஹல்லேலூயா. பக்தின்றது வேற, குழப்பிக்காதீங்க, பக்தி வேற. ஆனா தேவ பக்தி அப்படின்னு சொன்னா தேவனை போல நடந்து கொள்வது, ஒரு சூழ்நிலையில தேவனை போல ரியாக்ட் பண்றது, தேவனை போல பேசுறது அம்மே ஹல்லேலூயா. ஒரு உண்மை சம்பவம் 177 அம்மே 177வது அந்த AD அம்மே அந்த காலகட்டத்தில் அமீன் பிளாந்தீனா அப்படின்னு சொல்லுகிற ஒரு சிறு பெண், அவளை ஸ்லேவா கூட்டிட்டு போனாங்க அந்த தேசத்திற்கு. அந்த ரோமர்கள் ஆண்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் பிளாந்தீனா அப்படின்னு சொல்லுகிற ஒரு சின்ன பெண், ரொம்ப வீக்கா ஃப்ரெஜைலா, ரொம்ப பலவீனமான, ரொம்ப வீக்கான ஒரு பெண்மணி. அமீன் அவகிட்ட சொன்னாங்க, நீ இயேசுவை மறுதலித்து, நான் கிறிஸ்டியன் இல்லை, நான் கிறிஸ்தவள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ மறுதளிச்சுட்டு நீ போயிடு, நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவள் ஒன்னே சொன்னா, ஐ ஆம் அ கிறிஸ்டியன், ஐ டூ நோ ஈவில், நான் கிறிஸ்தவள், நான் தீமை செய்கிறது இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவ சொன்னதுக்காக அவளை பலவிதமான உபத்திரவங்கள், கொடுமைகளை அவளுக்கு செய்தாங்க அம்மே ஸ்தோத்திரம். அவளை நெருப்புல போட்டு அவளை சுற்றிலும் கட்டைகளை வைத்து நெருப்பு வைத்து எரிச்சு அவளுடைய எலும்புகளை உடைச்சாங்க. ஆனா அவ நினைச்சாங்க எல்லாரும், இவ கொலாப்ஸ் ஆயிடுவா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவ ஒண்ணும் இல்லாம ஆயிடுவா, இவ வந்து ஆண்டவரை மறுதளிச்சிருவா, இவ செத்து போயிடுவா அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்துல அவளுடைய அந்த பலவீனமான குரல்ல இருந்து தேவனை ஆராதித்தா அம்மே ஸ்தோத்திரம். என்ன ஆராதனை, ஆண்டவரே இவங்கள என்ன உபத்திரவப்படுத்துறாங்களே அப்படிலாம் ஆராதிக்கல. ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் பெரியவர் அம்மே ஸ்தோத்திரம், உம் அன்பு மேலானது, நீர் எனக்காய் மரித்தீர், இன்றைக்கு உமக்காக நான் மரிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஆராதனையின் சத்தங்கள் அந்த இடத்துல இருந்து எழும்ப ஆரம்பித்தது. அந்த அம்மே ஸ்தோத்திரம் அங்க இருந்த போர் சேவர்களுக்கு அசிங்கமா இருந்துச்சு. என்னடா இவ்வளோ வீக்கா இருக்கிறா, இவ்வளோ பலவீனமா இருக்கிறா, ஆனா அவளுக்கு எப்படி இவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த், அவளால எப்படி இவ்வளோ டார்ச்சரையும் தாங்கிட்டு இயேசுவை மறுதலிக்காமல் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்புறம் கொண்டு போய் அவளை சிறையில் திரும்பவும் அடைத்தார்கள். அடைத்துட்டு சிங்கங்கள் நடுவில் போட்டாங்க. சிங்கங்கள் அவளை கடிக்க வரும்போது, இது நீங்க நினைக்கிற நீரோ காலத்திலேயோ இல்லாவிட்டால் எருசலேம்ல உபத்திரவம் நடந்ததுல அப்பெல்லாம் நடக்கல. இது வந்து லியோன் என்று சொல்லுகிற மாடர்ன் ஏஜ் ரோம்ல ஸ்தோத்திரம் சமீப நாட்களிலே தான் இந்த அப்ப சபை வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அப்போ அவளை சிங்கங்கள் விட்டாங்க. சிங்கங்கள் அவளை பாய் கிட்ட வந்துட்டு எதுவுமே கடிக்காமல் அவளை விட்டு விலகி போனது ஸ்தோத்திரம். அப்பவும் அவளை ஆராதித்தாள். அவளை பார்த்த எல்லா சிறை கைதிகள் சொன்னாங்க, இவ ரொம்ப பலவீனமானவதான், இவளுடைய மாம்சம் ரொம்ப வீக், ஆனா ஸ்பிரிச்சுவலா அவ பயங்கர ஸ்ட்ராங் அப்படின்ற அந்த சாட்சி அவளை பார்க்கிற கூட இருந்த சக கைதிகள் அந்த சாட்சியை சொன்னாங்க. ஒரு நாள் வந்தது, அவளை ஒரு நெட்டில் கட்டி அவளை காற்றில தூக்கி அடித்தார்கள். நிறைய எருதுகள் ஸ்தோத்திரம், அந்த காளை மாடு சொல்லுவாங்கல்ல, அந்த காளை மாடுகளை பல ஆக்சன்ஸை அந்த அரீனா அந்த களத்துல விட்டு ஸ்தோத்திரம் இவளை தூக்கி எறிந்தார்கள். அந்த மாடு அவளை குத்தி தூக்கி போட்டது, இன்னொரு மாடு குத்தி தூக்கி போட்டது. அப்படியே காத்துல பால் மாதிரி இங்கும் அங்கும் பறந்து கடைசியில மரித்து அவள் அப்படியே கீழே விழும்போது அவளுடைய முகத்துல அதை பார்த்தவங்க டெஸ்டிஃபை பண்றாங்க. அவள் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு புன்னகை. ஸ்தோத்திரம் அவள் சபிக்கல, யாரையுமே ஸ்தோத்திரம் திட்டல, அலறல, ஸ்தோத்திரம் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கூச்சலிடல. ஒரு சிரித்த முகத்தோடு அவள் மரணம் அடைந்தாள்.
நான் சொல்றேன், இதுதாங்க தேவ பக்தி. என் இயேசுவை சிலுவையில அறையும் போதும் அவர் கூக்குரல் இடல, அவர் வாயிலிருந்து ஸ்தோத்திரம் எந்த ஸ்தோத்திரம் தூஷணமான வார்த்தைகளும் வரல. அவர் சொன்னார், பிதாவே மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறோம். நான் சொல்றேன், இதெல்லாம் தாங்க ஆராதனை. அந்த பிளான்டீனா செய்தது ஆராதனை. அது ஹல்லேலூயா. உலகம் சொன்னது, இவ பைத்தியக்காரி, இப்படி சாவறாளே, இப்படி சாகணுமா இந்த சின்ன வயசுல. ஆனால் பரலோகம் சொன்னது, இது எனக்கு ஏற்ற ஜீவனுள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லி பரலோகம் அவளை குறித்து சாட்சி சொன்னது. நல்ல கரங்களை தட்டி நான் சொல்றேன், ஸ்தோத்திரம், தேவ பக்தி, திவ்ய வல்லமை, தேவ பக்தியாய் வாழ்வதற்கு எல்லா காரியத்தையும் உனக்கு செய்யும். திவ்ய வல்லமை, திவ்ய வல்லமை. நீ தேவன் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசம் உன்னுடைய தேவ பக்திய ஸ்தோத்திரம் உனக்குள்ள இருந்து பிறக்க பண்ணும். எனக்கு ஒரு சின்ன இடரல், ஹல்லேலூயா, ஒரு சின்ன பாடு. உங்களுக்கு வசனம் தெரியும்னு நினைக்கிறேன். தேவ பக்தியாய் வாழ விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். உங்களுக்கு இந்த நல்ல செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீ தேவ பக்தியா, நீ ஜீசஸ் மாதிரி வாழணும்னு நினைச்சனா, இயேசுவை பிரதிபலிக்கணும்னு நினைச்சனா, உனக்கு நிறைய துன்பம் வரும். உன்னை வாழ விடாத உலகம் பல சோதனைகளும் உபத்திரவங்களும் உன்னை இடர பண்ணும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய திவ்ய வல்லமை தேவ பக்தியா நீ வாழ்வதற்கு சகல காரியத்தை ப்ரொவைட் பண்ணும். என்னெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாவற்றையும் கொடுக்கும். இன்னைக்கு நிறைய பேர் நான் கேட்கிறேன், என்னால முடியல சிஸ்டர். எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணீங்க அந்த காரியத்துக்காக? ஏசப்பா என்னால முடியலன்னு சொல்றீங்களே. உங்களெல்லாம் பார்த்தா ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்க டைரி இருந்துச்சுன்னா எழுதுங்க. நீங்க சொல்றீங்கல்ல என்னால இது முடியலன்னு, அதுக்காக எவ்வளோ மணிக்கூர் நேரம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தீங்க? இவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன், இவ்வளோ செஞ்சு பார்த்துட்டேன், கதறிட்டேன். நீங்க கதறது, அழுவுறது, ஓர்பால் அழுதுட்டு முத்தம் பண்ணிட்டு போயிட்டா, அழுகிறதுலாம் மேட்ரு கிடையாது இங்க. ஹல்லேலூயா. திவ்ய வல்லமைக்கு எவ்வளோ நேரம் காத்திருந்தீங்க? தேவனுடைய என்கவுண்டர் உங்க வாழ்க்கையில உண்டாவதற்கு நீங்க எவ்வளோ நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்தீங்க? அப்ப அற்ப பிரயோஜனமா தான் இருக்கும். உங்க சரீர முயற்சி கொஞ்சம் தான் பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. எழுதிட்டீங்களா உங்க மணி நேரத்தை? சரி, இப்போ எழுதுங்க எவ்வளோ நேரம். நான் சொல்றேன், அந்த காரியத்தில் ஜெயம் பெறுகிற வரைக்கும் வேற எந்த காரியத்துக்கும் ஜெபம் பண்ணாதீங்க. நாங்கள் அடிக்கடி பெருமையாக சொல்லி போல என்னன்னு, நாங்கள் இந்த உலக பிரகாரமான காரியத்துக்கு ஜெபிக்கிறதே இல்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் தருகிறார். ஏன் ஜெபிக்கிறது இல்லைன்னா, தேவ பக்திக்கு ஏதுவான வாழ்க்கை வாழ்வதற்காக ஜெபிப்பதற்கு, அந்த சோதனையிலிருந்து அந்த தன்மையிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவே ஜெபம் கரெக்டா இருக்கிறதுனால, அந்த ஜெபம் செய்யறதுக்கு நேரம் இல்லாததுனால ஸ்தோத்திரம், இந்த திவ்ய வல்லமை, அந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோம்ல, அந்த திவ்ய வல்லமை ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் ஏதுவான எல்லாவற்றையும் அவைகள் தருகிறது. அல்லேலூயா. ஆமென். சொல்றேன், இந்த தேவ பக்தி, அந்த திவ்ய வல்லமை தேவ பக்திக்காக நீங்க போராட முயற்சி செய்யும் போது உங்க ஜீவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும். சாப்பாடு, உடை, ஹல்லேலூயா, நல்ல வீடு, நல்ல வாகனம், எனக்குரிய எல்லாவற்றையும் இந்த நிமிஷம் வரைக்கும் பரலோகம் தான் கொடுக்குது. அவர் செய்வார். நீ திவ்ய வல்லமைனால, டிவைன் பவர்னால ஸ்தோத்திரம், நீ நிரம்ப ஆரம்பி. அது தேவ பக்தியை உனக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த தேவ பக்தி ஸ்தோத்திரம் சகல காரியத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். உங்க பக்தியை காண்பிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்களா, தேவனுடைய ஆலயத்திற்கு உங்க பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறதுக்காக 7வது நாள் என்ன பண்ணு, ஓய்ந்திருன்னு சொல்றாரு. சோ நீங்க வரது என்னன்னா, நான் தேவ பக்தியாய் வாழ விரும்புகிறேன் என்ற பக்தியை காண்பிக்கிறதுக்காக நீங்க தேவ சமூகத்துக்கு வரீங்களே தவிர, தனிப்பட்ட விதத்திலே தேவனுடைய வல்லமைக்காக காத்திருக்கும் போதுதான் தேவ பக்தி உங்களுக்குள்ள இருந்து புறப்படும். அவன் டிவைன்லி கேரக்டர், காட்லி நேச்சர், இயேசுவை போல ஒரு வாழ்க்கை. நான் ட்ரை பண்றேன், நானும் என்னை கட்டுப்படுத்தி பார்க்குறேன், நானும் என்னை அடக்கி பார்க்குறேன், நானும் ஸ்தோத்திரம் இந்த வெப்சைட்டை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இந்த ஆப்பை டெலீட் பண்ணிட்டேன், இந்த காரியங்கள், அந்த நம்பரை ஃபோன்ல இருந்து டெலீட் பண்ணிட்டேன், ஸ்தோத்திரம் இல்லாவிட்டா என் பேரை மாத்திட்டேன், தண்ணிக்குள்ள முங்கி எழுந்துட்டேன், இதெல்லாம் விடுதலை கொடுக்காது. இது உங்களை இயேசுவை போல வாழ வைக்காது. வேணா வெளியில அதை
வேஷத்தை தரித்துக் கொள்ளலாம். உள்ள அதே மைண்டு, உள்ள அதே காரியங்கள் இருக்கும். நன்மை செய்யறதுல சோர்ந்து போவாத. நீ செய்யறவன் இப்படித்தான் இருப்பான். நீ நன்மை செஞ்சா உன்னையே திருப்புவான், உன்னையே பழிகாரனா மாத்துவான். ஆனா நீ கவலைப்படாத, நீ சோர்ந்து போவாத. அந்த நேச்சர் தான் அவங்க அந்த தன்மையில வச்சிருக்கு. நீ உன்னுடைய தெய்வீக தன்மையில நடக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். அவங்க பொறுத்தல்ல, இயேசு யாரை பொறுத்து அவருடைய சுவாபம் மாறல. யூதாஸ் கிட்டயும் ஒரே அன்பு, பேதுரு கிட்டயும் ஒரே அன்பு, அமை ஸ்தோத்திரம், மரியாள் கிட்டயும் ஒரே அன்பு. அவருடைய காரியங்கள் எங்கேயுமே மாறல. அவர் பாரபட்சமே பார்க்கல. இவங்க தப்பு செஞ்சா சகிச்சுப்பேன், இவங்க பண்ணா சகிக்க மாட்டேன் அப்படிலாம் இல்ல. யார் பண்ணாலும் அதை ஸ்தோத்திர சகித்து அவர்களை பரிசுத்தமாய் மாற்றுவது தேவனுடைய தெய்வீகமாய் இருந்தது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படிதான் இருக்கும். நீங்க தேவ பக்தியா வாழ நினைச்சீங்கன்னா துன்பமும் உபத்திரவங்களும். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, தேவ பக்தியா வாழணும்னு நினைச்சனா துன்பம் வரும். துன்பம் வரும். ஆனால் திவ்ய வல்லமை தேவ பக்தியாய் வாழ்வதற்கு எல்லா அனுகூலங்களையும் உங்களுக்கு உண்டு பண்ணி தரும். மனுஷங்க தூஷித்து சொல்லலாம், அசிங்கமா கூட சொல்லலாம். ஆனால் பரலோகம் சொல்லும், ஸ்தோத்திரம், அந்த பிளான்டினாவை சொன்னது போல பைத்தியக்காரி, பைத்தியம் இது. ஆனால் பரலோகம் சொல்லுச்சு, இவ எனக்கு உகந்த ஆராதனையாய் அவருடைய சரீரத்தை ஜீவ பலியாய் எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறான். எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். இந்த வாழ்க்கைக்கும் மறுமையின் வாழ்க்கைக்கும் தேவ பக்தி பிரயோஜனம் உள்ளதுங்க. சில திங்ஸ் எல்லாம் பைபிள்ல இந்த வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கிறத சொல்லுவாங்க. ஆனா இந்த தேவ பக்தி, தேவனை போல தேவனுடைய சுவாபத்தோடு நீ வாழ்றது, இந்த உலகத்திற்கும் இனி வர போகிற உலகத்திற்கும் அது பிரயோஜனம் உள்ளது. ஆகையால அவன் ஸ்தோத்திர ஹல்லேலூயா, அவன் பக்தி விருத்திக்கு ஏதுவான முயற்சி செய். தீமோத்தேயோ, பக்தி விருத்திக்கு ஏதுவான முயற்சி செய். அவன் ஹல்லேலூயா. நான் உமதாக விரும்புகிறேன், என்னை உமதாக மாற்றுமையா. உடைத்தாலும் உடையும், எம்மை சிதைத்தாலும் சிதையும், உம்மிடம் ஈர்த்துக் கொள்ளும். உடைத்தாலும் உடையும், எம்மை சிதைத்தாலும் சிதையும், உம்மிடம் ஈர்த்துக் கொள்ளும். அன்பை ருசித்து பார்க்க கல் நெஞ்சை உடைத்து விடும். அன்பை ருசித்து பார்க்க கல் நெஞ்சை உடைத்து விடும். சரீரம் யாவும் ரத்தத்தால் கழுவி பரிசுத்தமாக்கிவிடும். உடைத்தாலும் உடையும், என்னை சிதைத்தாலும் சிதையும், உம்மிடம் ஈர்த்துக் கொள்ளும். உடைத்தாலும் உடையும், என்னை சிதைத்தாலும் சிதையும், உம்மிடம் ஈர்த்துக் கொள்ளும். ஒரு விசை கரங்களை உயர்த்தி, நான் சரீர முயற்சி செஞ்சேன், அது கொஞ்சம் பிரயோஜனத்தை கொடுத்துச்சு. ஆனா நான் தேவ பக்திக்கு ஏற்ற முயற்சியை செய்ய போறேன். அது என்ன முயற்சினா, தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து திவ்ய வல்லமை தான் உனக்கு அதை கொடுக்கும். அதுக்காக நீ வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க சடனா பாப்பீங்க அந்த காரியம் உங்க வாழ்க்கையை விட்டு விலகி இருக்கும். உங்களுக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்தாலும் உங்களால அந்த பாவத்தை செய்ய முடியாத அளவுக்கு விடுதலை. கரங்களை உயர்த்தி இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திர ஹல்லேலூயா. அவங்க முயற்சி ஷிஃப்ட் ஆகட்டும் ஐயா, முயற்சி ஷிஃப்ட் ஆகட்டும். ஜெயத்தை பெற்றுக்கொண்டு சாட்சியாய் தேவனுக்காக சுடர்களாய் பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும். அல்லேலூயா சொல்லலாமா? அதனால நம்ம அனைவரும் கூட சரீர முயற்சி வேண்டாம், ஆவிக்குரிய முயற்சி இருக்கட்டும். பாஸ்டர், அது கூட சரீரத்துல வெளியே தெரியுமே பாஸ்டர். ஆமாங்க, கட்டாயம் வெளியில தெரியும். ஆனா இது வெறும் மாம்ச சடங்கிலிருந்து வந்த காரியம் கிடையாது. ஆவியின் அந்த உந்துதல்னால, ஆவியில ஏற்பட்ட மாற்றத்தினால, ஆவியில எனக்குள்ள ஒரு உணர்வு வருகிறதுனால வருகிற செயல்கள். அது ரெண்டுக்கும் மாற்றம் இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே நம்ம எல்லாரும்
இன்றைக்கு நம்ம கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் ஆவியில முயற்சி பண்ண போகிறேன். ஆகவே இன்றைக்கு தயவு செய்து சொல்றேன், நல்ல ஸ்தோத்திரம். ஏதோ ஒண்ணு செஞ்சு உங்களுக்குள்ள மாற்றம் வரணும்னு நினைக்கிறத விட தேவ சமூகத்துல அமருங்க, பரிசுத்தாவின் வல்லமையில நிரம்புங்க, ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிங்க. ஆவியானவர் உணர்த்தட்டும், ஆவியானவர் உங்களை தள்ளட்டும், ஆவியானவர் உங்களை உந்தட்டும், ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த உணர்வை தரட்டும். ஆவியில நாங்க முயற்சி பண்ண போகிறோம். எல்லாரும் கைகளை வைத்தி, ஆண்டவரே சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, அதுல வரக்கூடிய பெனிஃபிட் எங்களுக்கு ரொம்ப கம்மி, எங்களுக்கு கிடைக்கிற லாபம் ரொம்ப கம்மி. ஆண்டவரே ஆவியில முயற்சி பண்ண உதவி செய்யும். உங்க சமூகத்துல ஸ்பிரிட்ல நாங்க முயற்சி பண்ணணும், ஜெபத்துல நாங்க முயற்சி பண்ணணும், ஜெப அறையில முயற்சி இருக்கணும். வசனத்துல அந்த ஆவியானவர் இந்த வசனத்தை ஏவி அதன் மூலமாய் வரக்கூடிய சில மாற்றங்கள் எங்களுக்குள்ள வரணும், சில செயல்கள் எங்களுக்குள்ள வரணும். அதன் மூலமா எங்க பார்வை மாறணும், எங்க பேச்சு மாறணும், எங்க சிந்தை மாறணும், எங்க ஊழியம் செய்கிற விதங்கள் மாறணும், எங்க சபை மாறணும், நாங்க பேசுகிற விதங்கள் மாறணும். ஆண்டவரே உமக்கு நன்றி. அந்த முயற்சிகள் இந்த நிமிஷம் முதல் ஜனங்களுக்குள்ள ஆரம்பிப்பதாக, சபைக்குள்ள ஆரம்பிப்பதாக. தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை தேவனுங்க சபைக்கு உண்டாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். செய்து கொடுத்த மகளை ஆசீர்வதியும், தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து ஆமை சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.